இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்தது. மார்ச் 1, 2026 அன்று கொல்கத்தாவின் ஈடன் கார்டனில் நடைபெற்ற 2026 டி20 உலகக் கோப்பையின் இறுதி சூப்பர் 8 போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மார்ச் 5ஆம் தேதி மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறார்கள். 20 இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடந்த வாழ்வா சாவா போட்டியில் இந்தியா வென்று அரை இறுதிக்கு தகுதி பெற்றது. டாஸில் வென்ற இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியை முதலில் பேட்டிங் செய்த பணித்தது. முதலில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 195 ரன்கள் விக்கெட்டுகள் என இந்தியாவுக்கு வெற்றி இலக்கை நிர்ணயித்தது. 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 19.2 ஓவர்களிலேயே 199 ரன்களை எடுத்து போட்டியில் வெற்றி பெற்றது. 4 பந்துகள் மிச்சம் இருக்கையிலேயே போட்டியில் வென்று அரை இறுதிக்கு முன்னேறியது. புதன்கிழமை நடைபெறும் அரை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. போட்டி அட்டவணையில் தென் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா நீடிக்கிறது. இன்றைய போட்டியில் அதிரடியாக ஆடி மேற்கிந்திய தீவுகள் அணியை மிரளவிட்ட சஞ்சு சாம்சன் கடைசி வரை அவுட் ஆகாமல் 50 பந்துகளில் 97 ரன்களை குவித்தார். ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். இந்தியா 196 என்ற இலக்கை வெற்றிகரமாக எட்டியது. இது போட்டி வரலாற்றில் அவர்களின் அதிகபட்ச வெற்றிகரமான சேசிங் ஆகும்.